ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட 28 எபிசோட தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ மிங்கு அங்கே 2 பேருமே வீட்டுக்கு தான் இப்போ போகிறாங்க. ஹே மிங்கு, இந்த டைமில் நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். நான் சிஸ்டர் வேற ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண இருப்பாங்க. ஆனால் அண்ணா, உங்களுக்கு தெரியுமா, நானும் அந்த அசூர் டிராகன் அகாடமியில் உங்கள் கூடவே ஜாயின் ஆகலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி என்னாலையும் இப்போ பீஸ்ட்டை சமன் பண்ண முடியும் அப்படின்னு அக்காவுக்கு தெரிஞ்சால் யோசிச்சு பாருங்க, அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாவாங்கன்னு. அதனால இந்த நல்ல செய்தியை சொல்லலான்னு இருக்கேன். அப்படியா, சரி, ஏதோ ஒன்று, நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும். சீன் அப்படியே குயினோட பேலஸை நோக்கி வருது. அந்த இடத்துல குயினு நம்ம ஹீரோவை சமன் பண்ணியிருக்காங்க. அங்கே குயினும் கேட்குறாங்க, உனக்கு தெரியுமா யூ, நான் உன்னை எதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சேன்னு தெரியுமா? மேஜஸ்டி, அது என்ன அந்த பீஸ்ட்டுக்காகவா? இல்லை கனவு காணலாம், ஆனால் இந்த அளவுக்கு நீ ரொம்ப அதை பற்றி யோசிக்க கூடாது. ஏன்னா உன்னோட அசஸ்மெண்ட் அது ஒன்றும் இன்னமும் முடியல. நான் உன்னை எதுக்காக இங்கே வர வச்சேன்னா ஸ்டார் எலிமினேஷன் அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் உன்னை இங்கே வர வச்சதே. ஐயோ, ஸ்டார் எலிமினேஷனா அப்படின்னு தான் யோசிக்கிறான். அப்புறம் தான் அங்கே கோயின் மூலமாக தெரிய வருது, நிகாக் அப்படின்னு ஒரு கேங் வந்திருக்கு. அந்த கேங்கோட வேலையே 5 ஸ்டாருக்கு மேலே இருக்கிற பீஸ்ட் டேமர் யார் ரொம்ப திறமசாலியாக இருக்காங்களோ அவங்கள மொத்தமாக முடிப்பாங்க. அவங்க மேபி உன்னை டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஏன்னு உனக்கே தெரியும். நான் என்னதான் ஒரு 2 ஸ்டார் பீஸ்ட் டேமராக இருந்தாலும் உனக்கு ஏன் அப்படின்னு ரீசன் வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வர பீஸ்ட் டேமருக்கான 4 ஸ்டார் எக்ஸாமினேஷன் அதுக்கு நீ போற. அந்த ஐலாண்டில் உன்னை அசாசினேட் பண்ணணும்னு சொல்லி சில பேர் வேலையை பார்க்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்பயே நான் உனக்கு விஷயத்த சொல்லிடுறேன். என்னன்னா, நான் ஒன்றும் யாரையுமே சென்ட் பண்ண மாட்டேன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு. அந்த ஐலாண்டுக்கு போகிறல, அங்கே ஒரு ஃபர்பிடனான ஜோன் இருக்கு, அங்கே ட்ரெஷரும் இருக்கு. அந்த ட்ரெஷருக்கான கீ தான் இது. அப்படி நீ தெரியாதனமா ஆக்சிடென்டெல்லாம் அந்த ஜோனுக்கு போயிட்டேன்னா அங்கே நீ அந்த ட்ரெஷரை அடைஞ்சா அது உனக்கு தான். இல்லைப்பா, எனக்கு பயமாக இருக்கு, நான் வந்து இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா அவ்வளோதான். பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். 5 ஸ்டார் பீஸ்ட் டேமராக மாறினதுக்கப்புறம் நீ ஏன் அதுக்கப்புறமா பொறுமையாக அந்த ட்ரெஷராக அடையலாம். ஆனால் நம்ம யூ எங்கே கேட்க போகிறான், இல்லை ஏன்னா கிரேட்டான ரிஸ்க் ஏற்றா தான் கிரேட்டான ரிவார்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால மேஜஸ்டி இந்த விஷயத்துக்கு தாராளமாக நம்பலாம். சரி, அப்புறம் என்ன, உன் மேலே நான் நம்பிக்கையை வைக்கிறேன் கண்டிப்பா. அங்கே இப்படி சொல்லிட்டு நம்ம யூ போகும்போது ஏன் தெரியல குயினோட பார்வை நம்ம யூ மேலே தான் இருக்கு. அவங்க எதுக்காக இப்படி நம்ம யூவை பார்க்கணும்? அதாவது நம்ம யூவை பற்றி ஏதாச்சும் அவங்களுக்கு தெரியுமா? என்ன ஏதுன்னா நம்மளுக்கு இப்பயே ரிவீல் பண்ணலை, போக போக நம்ம அதையும் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டெஸ்ட் எடுக்க போகிற சி ஐலாண்ட் அதை நோக்கி வருது. அங்கே கண்ணாடி போட்டு இருக்க ஒரு பர்சனும் இன்னொருத்தங்கிட்ட அங்கே சொல்கிறான், ஹேய், 1க்கு 2 முறை செக் பண்ணு, ஏன்னா நாளைக்கு கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வராங்க. அதனால எந்த விதமான மிஸ்டேக்கையும் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது, உனக்கு புரியுதுல? அங்கே ஒரு லேடியும், கேப்டன், நான் இப்போ அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூமுக்கு போகணும், அதனால நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே லேடிஸ் டாய்லெட்டை நோக்கி வரும். அந்த இடத்துல அந்த லேடிக்கு இப்போதான் ரொம்ப நிம்மதியாக இருக்கு. ரொம்ப நேரம் அடிக்கிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணும் போது தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கு. அங்கே திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் அங்கே கேட்குது. ஆமாம், என்ன ஆச்சு? இந்த இடத்துல ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கா என்ன? ஆனால் அந்த லேடிக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியுது, அந்த இடத்துல ஏதோ ஒரு பீஸ்டும் வந்திருக்கு. அது அந்த லேடியை முச்ச விட அவ்வளோதான் கத்துற சவுண்ட் ஒன்றி தான் கேட்கும். அங்கே கொஞ்ச நேரத்தில் அந்த சவுண்டும் அமைதியாகுது. அமைதியானோடனே அதே லேடி ரொம்ப அமைதியாக இப்போ வரா. ஆனால் அமைதியாக வரா, ஆனால் அதே லேடியான்னு கேட்டா அதான் கிடையாது. இதோட ரியாக்ஷனை வச்சு சொல்ல முடியுது, வந்திருக்குது அதே பீஸ்ட் தான். முன்னாடி கூட ஏதோ ஒரு பர்சன் நம்ம ஹீரோவை கில்லிங் லிஸ்ட்டில் வந்து போட்டால, அந்த இடத்தோட ஏதோ ஒரு பீஸ்டாக இருக்குமோ இருக்கலாம். இப்போ சீன் அப்படியே ஒரு ஷிப்பை நோக்கி போகுது. பார்த்தா நம்ம யாங்கோட அப்பா, அவரு தான் நம்ம யூவை கொண்டு போயின்னு இருக்காரு. அங்கிள் முரோங், நீங்களா என்னை கொண்டு போய் விடுறது இது வந்து ரொம்ப ஓவரா இல்லை? என்ன சொல்லிருக்க யூ, நான் உன்னோட அங்கிள், அதனால இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே கேட்குறான், ஆமாம் இது வந்து சரியா இல்லை அங்கிள், நான் ஒண்டி இந்த மாதிரி ஒரு பெரிய ஷிப்பில் வந்து இறங்குனா இந்த கண்ட்ரி என்ன யோசிக்கும், இது ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாமினேஷன் உனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, எனக்கு புரியுது. சைலியே நம்ம யாங்கோட அப்பாவும் யோசிக்கிறாரு, யூ தான் ஃபியூச்சர்ல எனக்கு சன்னின்லாவா இருப்பான். அதே மாதிரி நம்ம யூ ரொம்ப ஃபேமஸ், அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு டேலண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு ஸ்கில்டான டாக்டராகவும் இருக்கான். அப்படி இருக்கும்போது
ஃபியூச்சர்ல வேற யாராச்சும் இவனை தூக்கின்னு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு நான் விட்டாதானே, அதனால தான் இந்த உலகத்துக்கே காட்டணும், இந்த மொரோன் ஃபேமிலி கிட்ட தான் நம்ம யூ இருக்கா, யூ அவங்களுக்கு உண்டிதானே. அதனால தான் எவ்வளோ பெரிய ஷிப்பு, எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம யாங்கோட அப்பா பண்ணிருக்காரு. இன்னொரு சைடு அந்த ஐலாண்டோடைய கேப்டன் அவரும் நம்ம யூக்காக தான் வெயிட் பண்ணிருக்காரு. என்ன ஆச்சு, எல்லாருமே வந்துட்டாங்க, இப்பயும் அந்த யூ வரல. இவன் என்ன இந்த அளவுக்கு அரகண்டா இருக்கான்? ஏன்னா எல்லாருமே ஆல்ரெடி 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டாங்க, ஸ்டில் இப்பயும் அவன் வரல. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்க முன்னாடி ஒரு ஷிப் வரும், அங்க இருக்கிற பர்சனும் சொல்றான், அட அது என்ன, அது ஒரு பேட்டில் ஷிப் தானே, அது இங்க என்னப்பா பண்ண இருக்கு. வேற யாரு, ஆப்வியஸா நம்ம யாங் தான். யாங்கோ வந்துட்டு, டீச்சரு என் டாட்டருடைய ஃப்ரெண்டு, அவன் இன்னும் லேட்டாலாம் வரல, அவன் என்ன எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டானா என்ன? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பர்ஃபெக்டான டைமிங்காக இருக்கு. இந்த அளவுக்கு பஞ்சுவலா யாருமே வந்ததில்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்ததும் இல்லை. இதுக்கப்புறம் குறிப்பிட்டு சில பல மாஸ்டருடைய கிறிஸ்டலு, ஃபெயின்ஸு, இந்த மாதிரி சில பல பொருளை ஒண்டி பீஸ்ட்டுங்க கிட்டலேருந்து அவர் கொண்டு வர சொல்லுவார். பொருளை கொண்டு வந்தாலே போதும் இவங்க பாஸ் ஆன மாதிரி ஆச்சான். அதே மாதிரி நான் இப்பயே சொல்லிடுறேன், இங்கே இருக்கிற யாருமே அந்த ஃபர்பிடனான ஜோனுக்கு போகக்கூடாது, ஏன்னா அங்கே பர்மிஷன் இல்லை உங்களுக்கு. இந்த அசஸ்மெண்ட்டுக்கு டைம் லிமிட் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. கேண்டிடேட்ஸ் விருப்பப்பட்டா அவங்க பின் வாங்கிக்கலாம். சரி, ஏதோ ஒன்று, எல்லாருமே ஆரம்பிங்க. அங்கே யாங்கோட அப்பாவும், என்னையோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கியோ? ஆமாம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம், அதனால இதெல்லாம் ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை. தம்பி, நீ ரொம்ப நிறைய பேசுற, ஆனா இதனால உன்னே நீ எம்பாரஸ் ஆக்காம இருந்தா சரி. இப்படி இவங்க பேசுறத அந்த வித்தியாசமான லேடியும் பார்த்துன்னு இருக்க. இந்த லேடி கிட்ட பின்னாடியே ஒரு பர்சனும், ஆமா லீ நீ எங்க போயின்னு இருக்க? ஆனா அவ எதுவுமே சொல்லாம அப்படி போயிடறான். அங்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஸ்கிரீன் எல்லாம் அப்படியே பிளர் ஆயிடுது. அங்க எல்லாருக்குமே அதேதான் ஆகுது. அதனால அவங்களுக்கும் என்ன பண்ணும் தெரியல. சீன் அப்படியே மலையை நோக்கி போகுது. அந்த இடத்துல வர ஒரு பீஸ்டையும் அவனோட பிளாக்கை வச்சு முச்ச விடுறான். அங்க இதனால கிறிஸ்டலும் கோரும் அப்படியே அங்க கிடைக்குது. அவ்வளவுதான், எவ்வளவு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கல, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல அவ்வளவுதான் போலான்னு இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க பின்னாடி வர மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்டையோ, நீ ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்க, நான் யோசிச்சதை விட ரொம்ப ஃபாஸ்டாவே நீ முடிச்சிட்ட. ஆனால் டீச்சர், நீங்க அதுக்கு நீ இந்த அளவுக்கு பாராட்ட வேணாம். திடீர்னு ஒரு வெப்பனும் அப்படியே தாக்குவது. நல்ல வேலை டைம் இருக்கும் போதே நம்ம ஆளு தப்பிக்கிறான். ஹேய், நான் யோசிக்கல இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான அட்டைக்கையும் உன்னால சென்ஸ் பண்ண முடியும்னு. டீச்சர், டெஸ்ட்டே ஓவர் ஆகும்போது இப்போ இது என்ன புதுசா? ஒருவேளை டெஸ்ட் இன்னமும் ஓவர் ஆகலையோ? உள்ள டைலுவும் சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி அவங்க டீச்சர் இல்ல, அவங்க டார்க் நைட் பேட்டு, ஒரு எம்பரர் ஃபார்ம்ல இருக்க நிகாக், அந்த கேங்ல இருந்து வந்த ஒரு பர்சன் தான் இவங்க. ஆமா அதேதான் யூ, டைலு சொல்றது கரெக்ட் தான். உன்னால கண்டிப்பா இவளை ஹேண்டில் பண்ண முடியாது. உன்கிட்ட இருக்கிற பிளாக்கி மத்தவங்களால கூட இவளோட லெவலுக்கு அங்க நிக்க முடியாது. அங்க டைலுவும் கேக்குறான், ஆமா யூ, உன்கிட்ட டிராகனுக்கான பில் இருக்கா, உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? இந்த சைடு அந்த பீஸ்டும், பரவாயில்ல, நான் யோசிச்சதை விட நீ ரொம்ப கிளவரா இருக்க, ஆனா இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல அந்த வெயின் அந்த செடி பீஸ்டா வர வைக்கிறா. சீக்கிரம் உங்க முன்னாடி இருக்க மனுஷனை சீக்கிரமா மூச்ச விடுங்க. அங்க இதை கேட்டோன்னே பயங்கர வேகமா தாவுது. அந்த இடத்துல நம்ம பிளாக்கி கிட்ட சொல்றான், பிளாக்கி நீ தான் என்னை பாதுகாக்கணும், புரியுதா? அந்த இடத்துல பிளாக்கியும் ஹெல்ஃபயர் லோட்டஸை பயன்படுத்தும். ஆனா அதுங்க ரொம்ப வேகமா அப்படியே சைடுக்க தப்பிக்கும். அதுங்க மூணுமே ஒரு திசையில பிளாக்கியை தாக்குவது. ஒரு நீடல் பிளாக்கி மேலேயும் இன்னொரு 2 நீடல் நம்ம ஹீரோ மேலேயும் படலான்னு வரும். ஆனா ஜஸ்ட் மிஸ் ஃப்ரையா அங்க காப்பாத்துறான். இதனால நம்ம யூக்கு அவளைக்கும் அங்க எதுவுமே ஆகல. ஃபிளாஷ் ஆஃப் லைட் அப்படின்னு ஒரு ஸ்கில்லை வச்சு பயங்கரமா வந்த 2 பீஸ்ட்டை முச்ச விடுறான். இன்னொரு சைடு பிளாக்கி கடைசியா இருக்கிற அந்த பீஸ்ட்டை முடிக்குது. அவங்க யூவும் சொல்றான், ஆமா உன்னோட கம்பேனியன்ஸ் எல்லாத்தையும் நான் கொன்னுட்டேன், இதுக்கப்புறம் என்ன? ஆட என்ன, இவங்க எல்லாருமே என்னோட கம்பேனியன் அப்படின்னு சொல்றியா? சிரிக்க வைக்காத என்ன. நீ கொன்ன ஒருத்தங்களும் என் அளவுக்குலாம் ஸ்ட்ராங்கே இல்லை, அதனால என்னோட கம்பேனியன் சொல்லி நீ என்ன அசிங்கப்பத்தாத. உண்மையை சொன்னா இப்பதான் ரியலான ஃபன்னே ஆரம்பிக்குது இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கலான்னு வரா. ஆனா அந்த வெப்பன் படுறதுக்குள்ளேயே ஃப்ரேயாவோட வெப்பன் அங்க வந்து நிற்கும். பரவாயில்ல, உன்னோட ரிஃப்ளெக்ஸ் அது ஒன்றும் அந்த அளவுக்கு பேடா இல்ல, ஆனா என்ன ஒண்ணு, நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க. அவ ஓங்கி ஒரு மிதிக்கிறா. இதனால ஃப்ரேயாவோட ரிப்ஸ் எல்லாம் அங்க உடஞ்சு போகுது. அங்க ஃப்ரேயா வாயிலேருந்து ரத்தமா ஊத்தும். நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிடறான். பின்னாடி பிளாக்கி கொல்லலான்னு வரும். ஆனா அந்த வெப்பனை வச்சு பிளாக்கியை தாக்கிட்டு அங்கேயே பிளாக்கியை பறக்க விடுறா. இதனால பிளாக்கியோட நிலைமையும் அங்க மோசமாகுது. என்ன ஆச்சு, ஜஸ்ட் கொஞ்சோண்டு பெயின் தான் இது, ஆனா கவலைப்பட வேணாம், உன்னையும் உன் கூட இருக்கிற அந்த பீஸ்ட்டுங்களையும் மொத்தமா ஆஃப்டர் லைஃபுக்கு நான் சென்ட் பண்ணாம விட மாட்டேன். அங்க யூக்கு இன்னமும் அங்க புரியல எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானு. ஏன்னா எப்போ ஒரு பீஸ்ட் ஹியூமனாய்டு ஃபார்முக்கு போதும் அப்போ பவர் எல்லாமே சப்ரஸ் ஆயிடும்.
ஆனா அப்படி இருக்கும் போதும் இவளோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. இவன் இப்பயும் இவ அந்த அளவுக்கு பெரிய அட்டாக்ஸ பண்ணவே இல்ல. அப்படி பெரிய அட்டாக்ஸ பண்ணா என்ன ஆகும்? இல்ல, என்னால அதுக்கு விட முடியாது. என்னப்பா ஆச்சியோ, ரொம்ப சீரியஸ் ஆகுற மாதிரி இருக்கு. உன்கிட்ட ஏதாச்சும் ட்ரிக் இருக்கா எனக்கு காட்டணும்னு? நானும் அதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். சரி காட்டு. அங்க திடீர்னு யூவோட கீழ்பகுதியிலேருந்து ஒரு டென்டக்கல் அப்பியர் ஆகுது. அங்க இதை பார்த்தோன்னே அவ பிளஷ் ஆகுறா. அதுவும் டைரக்டா அந்த பீஸ்ட்டை அப்படியே பிடிக்குது. இதனால அவ கையில இருக்க வெப்பனும் அவங்க கீழே விழும். அவ்வளவுதான், உன்னால இப்போ எதுவுமே பண்ண முடியாது. உன்கிட்ட உன்னோட வெப்பன் இல்ல, அதே மாதிரி உன்னால அசையவும் முடியாது. ஆமா, என்ன யோசிக்கிற? உன்ன மாதிரி ஒரு 2 ஸ்டார் பீஸ்ட் டீமர், உன்னால என்ன மாதிரி ஒரு பெரிய பீஸ்ட்டை தடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? கொஞ்சோண்டு பவரை வெளிப்படுத்தும் போதே அதோட பாடியும் அப்படி கிழிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம ஆகுது. ஹேய், நான் ஒரு எம்பரர் ஃபார்ம்ல இருக்க ஒரு பீஸ்ட்டுப்பா. என்கிட்ட உங்களால நிக்கவே முடியாது. இப்பதான் உண்மையிலேயே ரவுண்ட் 2 அது ஆரம்பிக்குது. இன்னொரு சைடு இந்த பவருக்கான வேவும் அந்த இடம் முழுக்க அப்படியே பரவி இருக்கும். அந்த இடத்துல இருக்க ஒரு பர்சனுக்கும் இந்த சிக்னல் அங்க கிடைக்குது. அட சீஃப், எக்ஸாமினேஷனுக்கு நடுவுல ஏதோ ஒரு பீஸ்ட் எம்பரர் ஃபார்ம்ல இருக்க ஒரு பவர் அது டிடெக்ட் ஆயிருக்கு. ஆனா இதுக்கு எப்படி பாசிபிள்? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல சீஃப், கொஞ்சம் இதை பாருங்க. டிமானிக் ஆரா அதோட டென்சிட்டி அது 27ல இருக்கு. சீக்கிரமா இப்பயே நம்ம ஜெனரலை வர வைக்கணும். ஏன்னா அவர் இப்பதான் இந்த இடத்துல இருந்து போனாரு. சீன் அப்படியே பேட்டலை நோக்கி வரும். அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டும் ஏற்படுது. நம்ம யூ, பிளாக்கி, ஃப்ரையா எல்லாருமே ரொம்ப களைச்சு போயிடறாங்க. என்ன ஆச்சு? அதுக்குள்ள சோர்ந்து போயிட்டா எப்படி? ஏன்னா ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குது. அங்க பிளாக்கியோட உடம்பு முழுக்க ஏகப்பட்ட காயம் இருக்கு. ஃப்ரையாக்கும் அதே மாதிரி தான் நிலைமை மோசமா தான் இருக்கு. யூவும் அவனோட பிளான்ட் பீஸ்ட்டை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அவனை ஹீல் பண்ணிக்கிறான். மற்றவங்களுக்கும் ஹீலிங்கை ப்ரொவைட் பண்ண இருக்கான். ஆனா அப்புறம் தான் ஆளு சைல பாக்குறான். அங்க கல்லுல இது ஒரு ஃபர்பிடனான ஏரியா, இதுக்குள்ள யாருமே போகக்கூடாது அப்படின்னு அங்க போட்டிருக்கோம். இதை பார்த்தோன்னே பிளாக்கி, ஃப்ரையா சீக்கிரம் திரும்ப வாங்க. அங்க எல்லாரையுமே பீஸ்ட் சிம்பிளுக்குள்ள வைக்கிறான். என்ன ஆச்சு? இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன்லயும் நீ அந்த அளவுக்கு பயந்து போனமா தெரியலையோ? நான் யோசிச்சதை விட நீ ரொம்ப பிரேவா இருக்க. மொத்த 5 ஸ்டார் பீஸ்ட் டேமரை விடவும் நீ ரொம்ப திறமசாலியா தான் இருக்க. ஆனா ஏதோ ஒன்று, லார்டு ஒண்டி உன்னை கொல்லணும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்கலனா நான் கண்டிப்பா உன்னை கொல்றதுக்கு வந்திருக்க மாட்டேன். ஆனா என்ன பண்றது, நான் இங்க வந்ததே உன்னை கொல்லணும் தான். அப்படி இருக்கும் போது இந்த கேமை நான் முடிக்க வேணாவா? திடீர்னு அவளோட ஆறாவே அப்படியே சேஞ்ச் ஆகுது. அந்த இடத்துல அந்த வெப்பனை வச்சு பயங்கரமா தாக்குறா. இந்த அட்டாக் டைரக்டா நம்ம ஹீரோட கையிலே அங்க படும். பின்னாடி தான் அந்த ஃபர்பிடனான பள்ளத்தாக்கம் இருக்கும். பட்ட வேகத்துல ஆளு கீழே விழுறான். அங்க இதையும் அந்த லேடி பாத்துக்குன்னு யோசிக்கிறான். அவ்வளவுதான், இன்னைக்கான கில்லிங் லிஸ்ட்ல நம்ம யூ அவன் காலி. அங்க இதுக்கப்புறம் தான் ரெஸ்கியூ டீமும் அந்த இடத்துல அவங்க ரொம்ப லேட்டா தேடுறாங்க. நம்ம யாங்கோட அப்பாவும் யூன்னு கத்திக்கினே தேடுறாரு. ஆனா நம்ம யூ இருக்கிற மாதிரி இல்ல. ஃபைனலி அந்த ஃபர்பிடனான ஜோன் பக்கம் வரும்போது அந்த இடத்துல அந்த டீம் யாங்கோட அப்பா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஜோனுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கல் இருக்கும்ல, அது மேல முழுக்க நம்ம யூவோட ரத்தமா இருக்கும். சீன் அப்படியே பேலஸ் நோக்கி வரும். குயினு கிட்ட பிரின்சஸ் அவங்க கேக்குறா, அம்மா எதுக்காக நம்ம யூக்கு 5 ஸ்டார் ப்ரொடெக்ஷன் அது அவனுக்கு கொடுக்கவே இல்லை? ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, நேத்து அந்த எக்ஸாமினேஷன் அந்த இடத்துல எம்பரர் பாடியோட இருக்கிற டார்க் நைட் பேட் குயின் அது அங்க வந்துச்சு. அதனால நம்ம யூக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எதுக்காக அங்க போடலன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா நம்ம யூ ஒரு 5 ஸ்டார் பீஸ்ட் டேமரே கிடையாது. ஆனா ஏன், எதுக்காக கிளியரா நீங்க கேர் பண்ணீங்க அவனுக்காக? இத்தனைக்கும் 7 கலர்டு குள்ளினோட பிளட் அதையும் நீங்க கொடுத்தீங்க. ஈவன் இம்பீரியல் சோல் ஆர்கனைசேஷனோட டோக்கன் அதுவும் அவன் கிட்ட இருக்கு. இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் நம்ம யூ சாகணும் அப்படின்னு தான் நீங்க பண்ணீங்களா என்ன? வாயா முறையா, நீ என்ன மறந்துட்டியா உன்னோட ஐடென்டிட்டியும் உன்னோட மிஷினு? அதே மாதிரி இம்பீரியல் ஃபேமிலியில எந்த விதமான எமோஷனும் இருக்கவே கூடாது. ஓகேம்மா, எனக்கு புரியுது. சரி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், இப்போ நீ போகலாம். அப்போ இதுலயே நம்மளுக்கு டவுட் கிரியேட் ஆகுது. அப்போ உண்மையிலேயே பிரின்சஸ் அவங்க குயினோட பொண்ணு கிடையாதா? இது எல்லாத்துக்கான பதிலும் போக போக நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம யாங்க நோக்கி வரும். ஷின்னு இப்பயும் அவங்க மெசேஜ் மேல மெசேஜா நம்ம யூக்கு பண்ணிருக்கா. ஷின் என்ன பண்ணிருக்க? ஆல்ரெடி நம்ம யூ இறந்து போயிட்டான். நீ என்னதான் எவ்வளவுதான் மெசேஜ் அவனுக்கு பண்ணாலும் கண்டிப்பா அவனுக்கு ரீச் ஆகாது. இல்ல, என்ன நீங்க சொல்லிருக்கீங்க? கண்டிப்பா அவன் சாக வாய்ப்பே இல்ல. போன வாட்டியும் இதே மாதிரி ஆச்சு. ஆனா அப்பயும் அவன் சர்வே ஆனா. அதே மாதிரி கண்டிப்பா இந்த வாட்டியும் ஆகும். அதே மாதிரி என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். நான் திரும்ப வந்தோடனே நம்ம ஒன்னா மூவிக்கெல்லாம் போகலாம். அந்த ப்ராமிஸ் எல்லாமே இப்போ என்ன ஆச்சு? அங்க திடீர்னு அந்த போன்ல நம்ம யூ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் அங்க வரமா. அண்ணா பாருங்க, நான் அதான் சொன்னல நம்ம யூ சாகலன்னு, அவனே ரிப்ளை பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த சைடு நம்ம யூக்கு எதுவுமே ஆகல, ஆளு எப்படியோ தப்பிச்சிட்டான்.
அங்கே இப்போதான் ஷின்னோட மெசேஜ் அவன் பார்த்துருப்பான். அங்கே ஷின்னும் நிறையவே மெசேஜ் அங்கே பண்ணியிருப்பாளா, அதனால தான் பயப்பட வேணான்னு சொல்லி அப்படி பண்ணியிருப்பான். இதுக்கு மேலே அவங்க என்ன நினச்சி பயப்பட வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மெசேஜ் மூலமாக தெரியும் நான் உயிரோட தான் இருக்கேன்னு. ஆனால் ஏதோ ஒன்று, ஃபஸ்ட்டு அவள் பண்ண வேலைக்கு அந்த ஹெட்டுக்காரனை நான் விட மாட்டேன், கண்டிப்பாக பழி வாங்குவேன். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ஃபர்பிடனான ஜோனுக்குள்ளே நம்ம போகணும். ஏன்னா உள்ள ஒரு ட்ரெஷர் இருக்கு. ஆளி இதே மாதிரி அந்த ஏரியாவுக்கு வரான். அந்த ஏரியாவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, ஏகப்பட்ட பில்லர்ஸும் இருக்கு. இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு ட்ரெஷர் வந்திருக்கு. அந்த ட்ரெஷர் என்ன, அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு என்ன ஆக போகுது, அது எல்லாத்தையுமே பொறுமையாக வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவமே ஏற்பட போகுது. இதுக்கப்புறம் தான் வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.